மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமை தாளம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. Indian Beat brings together our successes, heritage and culture through stories from the community, thoughtfully packaged into a half-hour program every week. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. நம் இந்திய சமூகத்தில் நிகழ்ந்த துடிப்பான சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் இன்றும் உங்களுக்காக உண்டு. What do we have in store for you today? புது உற்சாகத்துடன் தைப்பூச திருவிழா, a cycling adventure with the youth. இந்திய மரபுடைமை நிலையத்தில் குழந்தைகளுக்காக ஒரு புது முயற்சி. That sounds like an exciting lineup indeed, Suganti. நிச்சயமாக மாலினி, நமது ரசிகர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். தாமதிக்காமல் நிகழ்ச்சியை தொடங்கலாமா? Absolutely. வணக்கம் வணக்கம் வணக்கம். Welcome to another episode of தாளம் Indian Beat. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். சிங்கப்பூரில் மக்கள் பெருமளவில் கலந்து கொள்ளும் முக்கிய திருவிழாக்களில் ஒன்று தைப்பூசம். பக்தர்கள் இறையருள் வேண்டி தங்கள் நேர்த்திக்கடன்களை செலுத்தும் பெருவிழா இது. What began as a traditional observance has since grown into a large-scale community event reflecting the changing times while still holding on to its core identity. Originating in Tamil Nadu, India, Taipusum is today observed by Tamil communities across the world, including those in countries such as Malaysia, Sri Lanka, as well as here in Singapore. சிங்கப்பூரில் தைப்பூசம் சுமார் 160 ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது போன்ற ஒரு மாபெரும் திருவிழாவை ஆண்டுதோறும் வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு மக்களின் ஒத்துழைப்பு இன்றியமையாதது. குடும்பங்கள், தொண்டூழியர்கள், ஏற்பாட்டாளர்கள் என பல்வேறு சமூக குழுக்களின் பங்களிப்புடன் இத்திருவிழா சுமூகமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் நடைபெறுகிறது. And that sense of togetherness is important. Taipusam is not just about individuals, but about shared responsibility and mutual support. It highlights how the community works collectively across generations to uphold tradition while ensuring safety, order, and inclusivity. தைப்பூசத்தில் பங்கு பெறுவதால் இளைஞர்கள் தங்கள் பாரம்பரியத்தை பற்றி அறிந்து கொள்கிறார்கள். இன்றைய நவீன உலகில் கலாச்சார நடைமுறைகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்கிறார்கள். In this way, Taipusam today stands not only as a link to the past, but also as a reflection of the community's strength and continuity. In our first story for today, we take a closer look at how Taipusam was observed this year and how the community came together as one. தைப்பூச திருவிழா 2026 சிறப்பு கண்ணோட்டம் இதோ உங்களுக்காக. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 1 அன்று மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது தைப்பூச திருவிழா. பால்குடம், பால் காவடி, தொட்டில் காவடி, ரத காவடி, அலகு காவடி என பல்லாயிரக்கணக்கில் பக்தர்கள் கலந்து கொண்டு தமது காணிக்கைகளை செலுத்தினர். தைப்பூச திருநாள் ஒரு மிகவும் முக்கியமான திருநாள் என்று கூறலாம். இங்கே பக்தர்கள் அவர்களின் நேர்த்திக்கடனை நிறைவேறும் ஒரு தெய்வீகமான ஒரு நாள் என்று கூறலாம். இந்த நாளின் பொழுது நான் பெருமாள் கோவிலிருந்து நானும் என் மனைவியும் பெருமாள் கோவிலிருந்து தண்டவேதபாணி கோவில் வரைக்கும் நடந்தோம். அங்கு பல பக்தர்களை பார்த்தோம், பேசினோம், அவர்களின் அனுபவம் எப்படி இருந்தது என்பதை உணர்ந்தோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அளவிலான திருவிழாவை ஏற்பாடு செய்ய ஆண்டுக்காண்டு பெரும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. திரண்டு வந்த பக்தர்களுக்கு தங்களின் நேர்த்திக்கடன்களை சுமூகமாக செலுத்துவதற்கும் திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கும் பல புதிய வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. குறிப்பிட்ட நேர கட்டுப்பாட்டிற்குள் QR குறியீட்டின் வழி பக்தர்கள் கோவில்களில் அனுமதிக்கப்பட்டனர். ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் மற்றும் ஸ்ரீ தண்டாயுதபாணி கோயில் ஆலயங்களிலும் கூடுதல் நுழைவாயில்கள் திறக்கப்பட்டன. எப்பொழுதுமே ஒரே ஒரு நுழைவாயிலில் தான் எல்லோரும் வருவாங்க. இப்பொழுது 2 நுழைவாயில்கள் வைத்திருந்தோம். இங்கே பெருமாள் கோயிலில் சிறப்பாக கேட் 4 என்று நம்ம ஆரம்பித்ததுனால பெண்கள், குடும்பத்தினர் மற்றும் இயலாதவர்கள் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுவாகவும் வருவதற்கு அந்த நுழைவாயில் பயனாக இருந்தது. அந்த நுழைவுச் சீட்டுகளில் QR கோட்
கொடுத்துருந்தோம். அதை பயன்படுத்தி எங்களுடைய தொண்டு ஊழியர்கள் அதை ஸ்கேன் பண்ணது உடனே அவங்களுக்கு வந்து தெரியும் யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்ட்டு. அவர்களுக்கு ரிஸ்பேனும் கொடுக்கப்பட்டது அதே சமயத்தில். ஆகையினால சுமூகமாக அவர்களுடைய தைப்பூசத்தை சிறப்பாக செய்ய முடிந்தது. தொழில்நுட்பம், தொண்டு ஊழியர்கள் மற்றும் எங்களோட அனைவருடைய திட்டங்கள் மூலமாக இந்த வருடம் தைப்பூசம் சிறப்பாக நடந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு காவடிக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. தைப்பூச திருவிழாவை மெருகூட்டும் இக்காவடிகளின் பின்னணியில் அதிக நாள் உழைப்பு உள்ளது. காவடி சுமப்பவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் அன்பும் ஆதரவும் இன்றியமையாதவை. பக்தர்களின் முன்னேற்பாடுகளில் கை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய பயணம் சிறப்பானதாகவும் நிறைவானதாகவும் அமைய உறுதுணையாக நிற்கின்றனர். இந்த வருஷம் நான் அழுகு காவடி தூக்கினேன். ஊர்வல பாதையில் வந்து ரொம்ப சுமூகமாக இருந்துச்சு. வாலண்டியர்ஸ்லாம் நல்லா செக்ரிகேட் பண்ணியிருந்தாங்க. வெதம் நல்லா ஒத்துழைச்சிச்சு. ஸோ ஈஸியாக இருந்துச்சு நம்மளுக்கு காவடி தூக்கிட்டு தேங்கு ரோடு வந்து சேர்றதுக்கு. எவ்ரி இயர் நான் வந்து ஸ்லாவ காவடி தான் தூக்குறேன். இந்த வருஷம் a bit overwhelming. நிறைய காவடிங்க. I think they never anticipate so many kavadi. Was very congested out of Perumal temple, but I think they coordinated it very well throughout. My family da, all my family members, big group, very big group. இந்த வருஷம் காவடி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். வெயிட்டு கொஞ்சம் கனமாக இருந்துச்சு. அவங்க சப்போர்ட்லாம் இல்லாட்டி ஐ திங்க் ரொம்ப கஷ்டமாயிருக்கும் வந்து சேர்றதுக்கு. ஸ்ரேங்குன் சாலையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் தொடங்கி டேங் ரோட் அருள்மிகு தெண்டாயுதபாணி கோயில் வரை சுமார் 3.2 கிலோமீட்டருக்கு நீளும் தைப்பூச ஊர்வல பாதையில் தண்ணீர் பந்தல்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன. தன்னார்வலர்கள் மற்றும் சமூக குழுக்களால் அமைக்கப்பட்ட இந்த கூடாரங்கள் நெடுவழி பயணம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு பல வகையான உணவு மற்றும் பானங்களை வழங்குகின்றன. அவர்களுடைய பக்தி பயணத்தில் பசியையும் தாகத்தையும் தீர்த்து புத்துணர்ச்சியை வழங்குகின்றன. தைப்பூசம் ஒரு சமய விழா மட்டுமல்ல, இது ஒரு சமூக விழா என்பதை தொண்டூழியர்களின் சேவை நமக்கு எடுத்து காட்டுகிறது. நம்ம வருஷம் தைப்பூசத்துக்கு ஒரு தண்ணீர் பந்தல் வச்சுருக்கோம். அது பெருமாள் கோயிலில் 70 வருஷமாக நடந்துட்டு இருக்கிற தண்ணி பந்தல். எங்கள் தாத்தா வழிமுறையாக வந்த தண்ணி பந்தல் தான் இந்த தண்ணி பந்தல். மக்களுக்கு தண்ணி சேர்க்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக ஆகுது. இந்த வெயில் காலத்தில் அவங்க தாகத்தை தணிக்கிறதுக்குன்னே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அவங்களும் சந்தோஷப்படுறாங்க, நம்மளுக்கும் மன நிறைவாக இருக்குது. உரிமை மேளமும் காவடி சிந்தும் இசைக்க காவடிகளை அலங்கரித்திருந்த மயிலிறகின் அழகான அசைவுகளை கண்டு ரசித்தனர் பார்வையாளர்கள். அதுவும் மாலை நேரத்தில் வண்ணமயமான விளக்குகளுடன் வடிவமைக்கப்பட்ட காவடிகள் ஒரு கண்கொள்ளா காட்சி. பாரம்பரிய இசைக்கருவிகள் நெடுவழி பயணத்தை மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கின்றன. அதோடு இவற்றை வாசிப்பதில் தமக்கு அதிக பற்று இருப்பதாக தெரிவித்தனர் இசைக்கலைஞர்கள். அந்த காவடி தூக்கிட்டு போகும்போது அவங்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு உற்சாகம் கொடுத்து பஜனை பாடல்கள் பாடி வாசித்து தவில் வாசித்து மற்றும் உரிமை கலைஞர்கள் அவங்களும் பாட்டு பாடி உரிமையை அவங்களாம் சேர்ந்து வாசித்து அந்த உற்சாகத்தை கொடுத்து அவங்கள சன்னதிக்கு, அதாவது முருகன் சன்னதிக்கு பெருமாள் கோயிலேருந்து இங்கே வர்றது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், கொஞ்சம் தூரம் தான். அதை நல்லபடியாக அவங்க கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி நம்மளோட ஆதரவை இன்னும் கொடுத்துட்ருக்கோம். அது செய்கிறதுல எங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. இசை மேலே நம்மளுக்கு இருக்கிற ஒரு பக்தி, ஒரு ஆர்வம், இதெல்லாம் சேர்த்து தான் இது இப்போ இந்த காவடிக்கு இதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட்டாக, அதாவது ஆதரவாக வந்துட்டுருக்கோம். அதிவேகமான பரபரப்பான சிங்கப்பூர் எவ்வளவு நவீனமயமானாலும் தைப்பூசம் போன்ற விழாக்கள் நமது மரபுடைமையை கட்டி காக்கின்றன, அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்கின்றன. இளையர்கள் மற்றும் சிறுவர்களின் ஆர்வமுள்ள பங்கேற்பு இதற்கு ஒரு முக்கிய சான்று. எனக்கு 10 வயது ஆகிறது. இந்த வருஷம் சேர்த்து நான் 5 வருடமே காவடி எடுக்கிறேன். எனக்கு காவடி எடுக்கணும்னு மிகவும் பிடிக்கும். என் குடும்பத்தினரும் என் அம்மாவும் என் கூட வருவாங்க. என் அம்மாவும் தாத்தாவும் மாமா பாட்டியும் எனக்கு காவடியை தயாரிக்க உதவி செய்வாங்க. இந்த வருடம் நான் எடுமன் காவடி எடுக்கிறேன். எதிர்காலத்தில் நான் அரிகண்டம் காவடி எடுக்கணும்னு ஆசைப்படுகிறேன். இவ்வாண்டின் தைப்பூச திருவிழா பாரம்பரியத்தின் செழுமையையும் கூட்டு முயற்சியின் முக்கியத்துவத்தையும் பிரதிபலித்தது. ஏற்பாட்டாளர்கள் முதல் தொண்டூழியர்கள் வரை, உற்றார் உறவினர் முதல் பொதுமக்கள் வரை அனைவரின் ஒத்துழைப்பும் பங்கேற்பும் மேலோங்கி இருந்தன. பக்தர்களின் பயணங்கள் நிறைவடைந்தது, பார்வையாளர்களின் மனங்களும் நிறைந்தது.
வரலாற்று சிறப்புமிக்க இத்திருவிழாவில் மற்றுமொரு அத்தியாயத்தை நிறைவேற்றியது இவ்வாண்டின் தைப்பூசம். Taipusum once again demonstrated how enduring traditions continue to unite the community. கண்டிப்பாக மாலினி, தைப்பூச திருவிழாவை சிறப்பாகவும் நிறைவாகவும் முடித்த அனைவருக்கும் எங்கள் பாராட்டுகள். Coming up next, we turn our attention to the youth, where a cycling event brings young people together through fitness and connection. அதற்கு முன் ஒரு சிறு இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். You're watching Thalam Indian Beat. இன்றைய காலகட்டத்தில் உடற்பயிற்சி ஒருவரது உடல் நலத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை மட்டுமல்ல, மற்றவர்களை சந்தித்து பழகுவதற்கும் அனுபவங்களை பரிமாற்றம் செய்வதற்குமான தளமாகவும் அது அமைகிறது. That's right, Suganti. Group runs and workouts have become spaces to meet other like-minded individuals. Exercise has evolved into a social activity that encourages conversation, collaboration, and networking in an organic setting. இதற்கு சமூக ஊடகங்களும் உடற்பயிற்சி செயலிகளும் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றன. இன்று பல உடற்பயிற்சி குழுக்கள் ஏற்பாடு செய்யும் நடவடிக்கைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடிகிறது, மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடிகிறது, அவற்றில் கலந்து கொள்வதும் எளிதாகிறது. Today, fitness applications allow individuals to not only track workouts and monitor their progress, but also create personal profiles, follow others, and build their own networks of followers. In this way, exercise has grown into a social ecosystem of its own. இவ்வாறு உடற்பயிற்சி நடவடிக்கைகள் சுவாரஸ்யமாகும் போது உடற்பயிற்சியில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கு உந்துதல் ஏற்படுகிறது. இது ஓர் ஆரோக்கியமான சமுதாயத்திற்கும் வழிவகுக்கிறது. It is within this evolving landscape of health and fitness that youth-led initiatives continue to play an important role. Our next story is about one such event organized by the youth wing of the Singapore Gujarati Society. Let's check it out. Titled Cycle Me Safari, this was the first event of the calendar year for SGS Yuva, the youth wing of the Singapore Gujarati Society. The cycling event brought together young members as part of SGS Yuva's efforts to engage the youth. As a hub for the Gujarati community in Singapore, the Singapore Gujarati Society supports cultural and social initiatives, while SGS Yuva plays an important role in nurturing young minds, encouraging participation, and creating space for youth to connect, network, and grow within the wider organization. SGS is a very big community. Like, we have a lot of age range. You have the kids, you have the adults. So I think Yuva is mostly like to bring our community kids together. Like, we all Gujaratis. It's very hard to find people like speak the same languages as you. So SGS has put a very, very good initiative of allowing us to branch like Yuva, SGS Yuva, where people our age, our young age can come together and get to know each other and make new friends. The cycling route ran from East Coast Park to Marina Barrage, a popular stretch among cycling enthusiasts in Singapore. Participants were organized into several groups. While all participants fall under the youth category, every individual brings different experiences and perspectives. Through this shared activity, younger participants had the opportunity to learn from their older peers, gaining insights into education, careers, and the next stages of life. Our age range is 15 to 30, which is really, really big. But I think it's really important for people to interact with people who are maybe a few years older than you and a few years younger. I think that makes someone more open, more holistic as well. And the grouping was randomized, so you can not just stick to the same people, but really get to know someone maybe you wouldn't naturally come across. So I think that was really nice. Apart from cycling, each group was given tasks to complete together along the route. These included fun social activities such as dancing and recording short videos. Through these shared tasks, participants were encouraged to interact, work as a team, and enjoy the experience beyond the ride itself. The experience was really, really fun. All the activities were so on the spot and prompt and spontaneous, so it was actually really fun. Gatherings like these help build a sense of connection among the younger generation. By creating camaraderie through such activities, participants become more engaged and motivated to take part in larger events organized by the Singapore Gujarati Society.
In this way, SGS Yuva supports the wider goals of its parent organization and helps sustain cultural ties within Singapore's diverse society. A lot of people, especially in Singapore, may lose track of being in touch with their cultures because it's very important that they do know more about their backgrounds. As maybe some people do not go back to India or visit their family there, so it's important that even here that we are still in roots with people with our own culture. Yuva has been relatively newer, so I think it's a very good thing that they're starting off with gatherings and building their strong committee. And then to go a step forward, I'm sure there's always normal SGS events, which is all cultural related. So it's a good way that they are building this committee to promote us to our own culture. For some participants, especially youths who are new to Singapore and have arrived for work or studies, building social connections can take time. Platforms like these provide an opportunity to meet others, form friendships, and create a support network from the ground up. Through such interactions, participants are also able to settle in more comfortably and gradually build their lifestyle in Singapore. When I came to Singapore, I did not knew anyone more people in Singapore. So SGS Yuva provided me like a platform or a group to communicate or network with many people of my age and my culture also. My social circle that has like expanded a lot because to not know anyone in Singapore to knowing now many people who I can call friends also, especially not just SGS Yuva events, we can also bond outside the Yuva events also. So yeah, it definitely helped me in my social life also. Initiatives like these highlight how shared experiences can bring youth together in meaningful ways. Through such platforms, participants build friendships, support networks, and a sense of belonging that strengthens both the younger generation and the community around them. நமது நட்பு வட்டாரத்தை வளர்த்துக் கொள்ள உடற்பயிற்சி எவ்வாறு துணை புரிகிறது என்பதை பார்த்தோம். And up next, we turn our attention to a new development at the Indian Heritage Centre that offers fresh ways to engage with younger audiences. அதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம் இந்த இடைவேளைக்கு பிறகு. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். You're joining us right in time for our last story. Today, education for children extends beyond the classroom. Increasingly, experiences outside of school play an important role in shaping curiosity, understanding, and a love for discovery. பாலர் மற்றும் தொடக்கப்பள்ளிகளில் மாணவர்களை அருங்காட்சியகங்களுக்கும் கண்காட்சி கூடங்களுக்கும் அழைத்து செல்வது ஒரு வழக்கமான கற்றல் வழிமுறை. தகவல்களையும் கலாச்சாரத்தையும் மரபையும் தெரிந்து கொள்வதற்கான ஆர்வத்தை இதுபோன்ற சுற்றுலா பயணங்கள் குழந்தைகளிடையே தூண்டுகின்றன. When children are able to see, explore, and interact with their surroundings, concepts become easier to understand and remember. This approach supports different learning styles and encourages deeper engagement. இதனை கருத்தில் கொண்டு பல மரபு கூடங்களும் சுற்றுலா தளங்களும் தங்களை மாற்றி அமைத்துக் கொள்கின்றன. குழந்தைகளுக்கென தனி இடங்களையும் நடவடிக்கைகளையும் உருவாக்குகின்றன. In that way, the Indian Heritage Centre has introduced a new development designed with children in mind. அதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம், வாருங்கள். தனது 10ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்திய மரபுடைமை நிலையத்தில் குழந்தைகளுக்காகவே அமைக்கப்பட்டுள்ள கூடங்கள் ஸ்டெப் இன்டு பிளே. சிங்கப்பூரில் இந்திய சமூகத்தின் வரலாற்றை பற்றியும் இந்திய கலாச்சாரத்தை பற்றியும் விளையாட்டின் வாயிலாக குழந்தைகள் நன்கு அறிந்து புரிந்து கொள்ள உதவும் வகையில் இக்கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்திய மரபையும் கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற இந்நிலையத்தின் இலக்கிற்கு இம்முயற்சி பெரிதும் துணை புரிகிறது. சிறுவர்களுக்காகவே நாங்கள் இந்த ஸ்டெப் இன்டு ப்ளே என்கிற இந்த விளையாட்டு இடத்தை நாங்கள் உருவாக்கிக்கிறோம். இந்த ஸ்டெப் இன்டு ப்ளே என்கிற இந்த இடத்தோடைய நோக்கம் இந்திய கலாச்சாரத்தையும் இந்திய சமூகத்தை பற்றியும் சிறுவர்களுக்கு ஒரு எளிய முறையில் கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் எங்களுடைய நோக்கம். விளையாட்டுகளும் நடவடிக்கைகளும் நிறைந்த இக்கூடங்கள் இந்திய மரபுடைமை நிலையத்தில் 2 மாடிகளில் அமைக்கப்பட்டுள்ளன. நிலையத்திற்கு வருகை புரியும் குழந்தைகள் பொம்மலாட்டம், நடனம் போன்ற பாரம்பரிய கலைகளில் ஈடுபடலாம்.
இந்திய விழாக்கள் மற்றும் இதிகாசங்களை பற்றி கற்றுத்தரும் இந்த சக்கரத்தை சுழற்றலாம். ஏன் பழங்காலத்து சிங்கப்பூரை சித்தரிக்கும் இந்த குட்டி கடைத்தெருவிற்கும் செல்லலாம். குழந்தைகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த கூடங்கள் வண்ணமயமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. கற்றுக்கொண்ட தகவல்களை நினைவில் வைத்துக் கொள்ள உதவும் நடவடிக்கை புத்தகங்களும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்றன. இந்த ஸ்டெப் இன்டு ப்ளே வந்து நாங்கள் 2 மாடியில் அமைச்சிருக்கோம். இந்த சில்ட்ரன் ஸ்பேஸ் வந்து அந்த பயணம் வந்து 4வது மாடியில் ஆரம்பித்து 3வது மாடியில் வந்து நிறைவு பெறுது. 4வது மாடியை பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கதைகள், பொம்மலாட்டம், கிராமிய நடனங்களை வந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். 3வது மாடியை பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சிங்கப்பூர் சமூகம் அவங்க வந்து சிங்கப்பூருக்கு முதல்ல வந்தப்போ எந்தெந்த தொழில்களை வந்து மேற்கொண்டாங்கன்னு பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். குழந்தைகள் விளையாடும் அதே வேளையில் கதைகள், வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை அவர்களுக்கு கற்றுத்தருவதற்கு பெற்றோருக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. குடும்பங்கள் தங்களுடைய பொழுதை இனிதாக கழிப்பதோடு ஒரு கற்றல் அனுபவத்தையும் பெற்றுக்கொள்கின்றனர். It was a unique experience. Normally kids don't get to experience such kind of things outside. So it is one of a kind for us, for the kids also. I think they enjoyed a lot. Especially the area where the shop houses were showcased. It's unique because some of those traits don't exist now. So it's quite nice. I looked at the playhouse and all the other artifacts. They were quite interesting. Especially the playhouse where you could get your own stamp after you saw everything. I did the dancing. I really like it. தங்களுக்கு கற்பிக்கப்பட்ட மதிப்புகளையும் விழுமியங்களையும் தமது குழந்தைகளுக்கு கற்றுத்தர இப்படிப்பட்ட முயற்சிகள் வழிவகுப்பதாக பெற்றோர் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். என்னுடைய சிறிய காலத்திலிருந்து என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய வாழ்வியல் முறைகளை தெரிந்து வைத்திருந்தேன். ஸோ தொடர்ந்தும் எனது தலைமுறைகளை தாண்டி எனது மகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதளவாக எனக்கு அதனை சொல்லிக் கொடுத்து அவருக்கு அது தொடர்பான அறிவுகளை வளர்த்து அவரை அது தொடர்ந்து அறிந்து வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதனால் அவருக்கு இது தொடர்பில் விளங்கப்படுத்தவும் தொடர்ந்து அவர் அதை படித்துக்கொள்ளவும் ஆசைப்படுகிறேன். ஆக்கப்பூர்வமான புத்தாக்க சிந்தனை மிக்க வடிவமைப்பின் மூலம் இதுபோன்ற முயற்சிகள் குழந்தைகள் ஆராய்வதற்கும் கற்பனை செய்வதற்கும் கற்றுக்கொள்வதற்குமான புதிய பாதைகளை திறக்கின்றன. பாரம்பரியத்தையும் மரபையும் எதிர்கால தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்கின்றன. Are you organizing any community event and would you like to be featured on our program? அப்போது மறக்காமல் முன்கூட்டியே இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். விடைபெறுவதற்கு முன் ஒரு சிந்தனை. வெற்றி என்பது ஒருபோதும் தோல்வியடையாமல் இருப்பதில் இல்லை. மாறாக தோல்வியடைந்தாலும் சோர்வடையாமல் திரும்பவும் எழுவதில்தான் உள்ளது. தொடர்ந்து விடாமுயற்சியுடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். On that wonderful note, we have come to the end of today's episode. Till we meet again, have a great weekend and a fantastic week ahead. Signing off, this is Suganthi, Malini. நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம். முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்.